கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பிரசங்கியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிரசங்கி 12:13. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஆமென். பூர்வ இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் ஞானி தேவனுக்கு பயப்படுதலை மனுஷர் மேல் விழுந்த கடமை என்று கூறுகிறார். பூர்வத்தில் வாழ்ந்த யோபுவும் கூட தேவனுக்கு பயப்படுவதன் மதிப்பை உணர்ந்திருந்ததால் இவ்வாறு சொன்னார். இதோ, ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று. தேவனுக்கு பயப்படுவது மிக மிக முக்கியம் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. நாம் ஆராதிக்கிற தேவன் பயப்படத்தக்கவர். அவர் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர். தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். கர்த்தர் தம்முடைய வல்லமையான புயத்தினால் செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின வேளையில் மோசே ஆண்டவரை பார்த்து, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்றும், நீர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர் என்றும் கூறினார். அதே போல சீனாய் மலையில் தேவன் இறங்கி வந்த வேளையில் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வல்லமையின் பராக்கிரமத்தை கண்டு பயந்து நடுங்கினார்கள். கர்த்தருடைய மகிமையையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் அறிந்த அவருடைய ஜனங்கள் அவருக்கு பயந்து ஜீவிக்க கட்டாயம், அவருக்கு பயந்து ஜீவிக்க முழுமையாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஏன்னா தேவனுடைய மகிமையையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் நாம் அறிந்திருக்கிறோம் இல்லைங்களா? அறிந்திருக்கிறீங்களா இல்லையா? அவர் எத்தனை மகத்துவம் உள்ள தேவன், எத்தனை அன்பான தேவன். அவருடைய அன்பை நாம் ருசித்திருக்கிறோம். அவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்நாளிலே கண்டிருக்கிறோம். நம்மளுடைய எத்தனையோ போராட்டங்களின் மத்தியிலும் வேதனைகளின் மத்தியிலும் நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து காத்து ரட்சித்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவாதி தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது தான் நம்மேல் விழுந்த கடமை. அதை ஒத்துக்கிறீங்களா? கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்பது அப்படின்னா என்ன? ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் குமாரனாகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு அவனை பலி செலுத்த மோரியா மலைக்கு போன வேளையில் என்ன சொன்னார் கர்த்தர்? ஆபிரகாமை பார்த்து, நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அதாவது ஆபிரகாமுக்கு உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்து 25 ஆண்டுகள் அவன் பொறுமையோடு காத்திருந்து பெற்ற பிள்ளைதான் ஈசாக்கு. அப்படிப்பட்ட மகனையே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் சொல்கிற இடத்துக்கு போய் அவனை எனக்கு தகன பலியாக செலுத்து அப்படின்னு சொன்னார். அவன் ஒரு வார்த்தை மறுத்து பேசலை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அவர் எந்த மலையில் போய் என்ன பண்ண சொன்னாரோ அந்த இடத்துல அவனை பலிக்கு செலுத்துகிற மாதிரி கட்டையெல்லாம் அடிக்க அது மேலே அவனை படுக்க வச்சு அவனை கொல்றதுக்கு கத்திய ஓங்கினார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார்,
அவன் மேல், உன் பிள்ளையின் மேல் கை போடாதே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு, நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன சொல்றாரோ மறுபேச்சே இல்லை, அப்படியே நாம் நடக்கும் பொழுது தான் அவருக்கு பயப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம். அதே போல தீமையை விட்டு விலகுவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் கூறுகிறது. ஆகையால் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லா காரியங்களையும் விட்டு நாம் விலக வேண்டும். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். உலகம் பொல்லாங்கனுக்குள் காணப்பட்டாலும் நம்மை சுற்றி காணப்படுகிற ஜனங்களின் இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாததாய் காணப்பட்டாலும் கர்த்தருடைய ஜனங்கள் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமலும் பொல்லாப்பாய் தோன்றுகிற எல்லா காரியங்களையும் விட்டு விலகி ஜீவிக்க வேண்டும். அதனால தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் நீ என்ன பண்ணு, மறு கன்னத்தையும் காட்டு. 1 மைல் தூரம் நீ நடக்கணும்னு உன்னை பலவந்தம் படுத்தினால் அவனோடு 2 மைல் தூரம் போ அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் உன்னை விரோதிக்கிறவர்களுக்காக, உன்னை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணு. உனக்கு பொல்லாங்கு செய்கிறவர்களுக்கு நன்மை செய் அப்படின்னு தேவன் நமக்கு ஏற்கனவே கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். இந்த கட்டளைகளை கை கொண்டு நாம் நடக்கும் பொழுதே அவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. ஆக தேவனுக்கு பயப்படுகிறவன் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவனாக காணப்படுவான். யோசேப்பு தேவனுக்கு பயந்ததினால்தான் போத்திபாரின் மனைவி பாவம் செய்ய தூண்டின வேளையிலும் அந்த இடத்தை விட்டு விலகி ஓடினான். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறே எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். எவ்வளோ தெளிவாக இதை உபாகமம் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் வாசித்து அறிகிறோம். அதாவது ஆண்டவர் இந்த வார்த்தையிலே கவனித்து பார்த்திங்கன்னா, நான் உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் எதுக்காக தெரியுமா? உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும். ஸோ அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நமக்கு நன்மை தான், நம்முடைய நன்மைக்காக தான் தேவன் அதை நமக்கு செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். அதனால் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு பயந்த ஜீவியம் செய்வதை தவிர வேற ஒன்றும் கர்த்தர் உங்கள்கிட்டருந்து கேட்கலங்கிறத உணர்ந்து, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளையப்பா, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நிச்சயமாய் நடப்பேன், உமக்கு பயந்த மகனாக நான் ஜீவிப்பேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுங்க. உங்களையே ஆண்டவருடைய கரத்திலே முழுமையாக ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கும்போது அவர் உங்களை பாக்கியவான்களாக மாற்றுவார். உங்கள் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடும்படிக்கு செய்வார். உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று வேதத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய தூதர்கள் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். அவனுக்கு தன் வழிகளை கர்த்தர் போதிப்பார்
என்று ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதோடு கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். எத்தனை அற்புதமான சத்தியங்கள், கவனிச்சிங்களா? ஸோ அனுதினமும் தேவ சமூகத்தில் பய பக்தியோடு நம்மை தாழ்த்தி அவர் கரத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். அவரது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதே அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய தலையாய கடமை என்பதை உணர்ந்தவர்களாய் அவர் பாதம் பணிவோம். அவரே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.